ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம நியூ சீரிஸ்ல அடுத்த பாட்டு பார்க்குறோம். அடுத்தடுத்த பாட்டு போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு மட்டுமே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணிடுறேன். ஏன்னா சிஸ்டம் அடிக்கடி நடுவில் ப்ராப்ளம் ஆயிடுது. அது நார்மலாக இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் லெட்டர் வில் பி செகண்ட் டு த ரைட்? ஸோ இதுமாரி நம்மளை ஃபுல்லாகவே குழப்பறதுக்காண்டி இந்த விச் லெட்டர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயாவது ரோ காலம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தா அங்கே ரிவர்ஸ்ல படிங்க. சரிங்களா? ரோ 5. சரிங்களா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோ 5 லாஸ்ட் லெட்டர். இதுதான் லாஸ்ட் லெட்டர். சரிங்களா? டயகனல் லாஸ்ட் லெட்டர். டயகனல் லாஸ்ட் லெட்டர்ன்றது இதுதானே, ஏதானே டயகனல் லாஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிலோ லாஸ்ட் லெட்டர். பிலோ லாஸ்ட் லெட்டர்ன்றது சி. சரிங்களா? இது பிலோ லாஸ்ட் லெட்டர் சி. வாட் வில் பி த செகண்ட் டு த ரைட் லெட்டர்? இதோட லாஸ்ட் லெட்டரோட செகண்ட் ரைட் யார் இருக்கா? டி இருக்கா? நம்மளுக்கான ஆன்சர் டி. இந்த கொஸ்டின் பாருங்க. ரோ 5. சரிங்களா? ரோ 5 diagonal last letter. ரோ 5 diagonal last letter. ஓகே. இப்போ ரோ 5 போது diagonal last letter நம்ம இங்க எடுக்கிறோம். அதாவது இங்க எடுக்கணுமா இங்க எடுக்கணுமா ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ இனிமேல் வரும்போது நம்ம லாஸ்ட் லெட்டர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. diagonal last letter தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு போது நம்ம ஸ்டார்டிங்லேயே ரோ 5ஓட diagonal last letter எது? ஈயா? இ. பிலோ லாஸ்ட் லெட்டர். பிலோ லாஸ்ட் லெட்டர்ன்றது இந்த இ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர். லெஃப்ட் அந்த பிலோல இருந்து லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஏ இருக்கு. லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் டயகனல் தேர்ட் லெட்டர். சரிங்களா? டயகனல் தேர்ட் லெட்டர் வந்து என்ன கேட்கறாங்க? நம்ம ரைட் டயகனல்ல போனா ஒன்னு தான் இருக்கு. ஸோ அதனால தேர்ட் லெட்டருக்கு அது பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம லெஃப்ட் டயகனல் அப்பர் லெஃப்ட்ல போனோம் அப்படின்னா டயகனல் தேர்ட் லெட்டர்ன்றது இந்த சி வருதா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் சியா இருக்கா? இதுக்கான ஆன்சர்னா சி. இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க இருந்து இங்க கமா போட்டிருக்கு இல்லையா? அந்த கமால இருந்து படிங்க. காலம் 2 லாஸ்ட் லெட்டர். காலம் 2 லாஸ்ட் லெட்டர் பி. டயகனல் தேர்ட் லெட்டர். டயகனல் தேர்ட் லெட்டர்ன்றது இந்த ஏ. ஓகேங்களா? லெஃப்ட் செகண்ட் லெட்டர். லெஃப்ட் செகண்ட் லெட்டர் இந்த சி. இப்போ என்ன சொல்றாங்க? இஃப் காலம் 1 அண்ட் காலம் 3 ஆர் இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்ச் சொல்றாங்க. அதான் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ காலம் 1 காலம் 3. அப்ப இங்க இருக்க சி என்ன வரும்? இங்க வருமா? அப்ப நம்மளுக்கான ஆன்சர் சி தான். இங்க சி இருக்கனால சி தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஏவா இருந்துச்சுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். காலம் 3க்கு வரும். அப்ப நம்மளுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். ரெண்டு சைடு சின்றனால நம்ம சேமா சீனே வந்துருச்சு. ஓகேங்களா? ஆன்சர் சி. இந்த கொஸ்டின் பாருங்க. ரோ 3 ரோ 1 ஆர் ரிட்டன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே. ரோ 1 ரோ 3 ரிவர்ஸ் ஆர்டர். ரோ 5 லாஸ்ட் லெட்டர். ரோ 5ஓட லாஸ்ட் லெட்டர் இதுதான். சரிங்களா? அபோ லாஸ்ட் லெட்டர். அபோ லாஸ்ட் லெட்டர்ன்றது இ. அபோ லாஸ்ட் லெட்டர். பிலோ செகண்ட் லெட்டர். பிலோ செகண்ட் லெட்டர்ன்றது இந்த இ. பிலோ செகண்ட் லெட்டர் இந்த இ. ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்க? இப்போ ரோ 1யும் ரோ 3 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? சாரி, ரிவர்ஸ் ஆர்டர். இன்டர்சேஞ்ச் ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ ரோ 3 மட்டும் ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க இருக்க ஏ வந்து ஸ்டார்டிங் வருமா? ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இ இருக்க இடத்துல வருமா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஏ. ஸோ இன்டர்சேஞ்சா ரிவர்ஸ் ஆர்டர் கரெக்டா பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ரோ 1. கோ டு த ஃபோர்த் லெட்டர். தென் மூவ் டவுன் and reach the last letter. Fourth letter வந்ததுக்கப்புறம் reach the last letter A. Then move left and reach row 4. So left வந்து row 4 வந்து நம்ம reach பண்றோம். சரிங்களா? left வந்து row 4 reach பண்ணதுக்கப்புறம் which letter appears more frequently in this part? எந்த லெட்டர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு பாருங்க. ஒரு டி, 2, 3, 4. 4 டி இருக்கு அதிகமா. இந்த பார்ட்ல இருந்து 4 டி இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் டி தான். இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter in column 5 is the same as that in column 4? column 5 column 4 எந்த லெட்டர் சேமா இருக்கு பாருங்களேன். ஏ தானே.
இங்க இருக்க ஏ தான் வந்து சேமா இருக்கு ரெண்டுத்துலயுமே. ஓகே. இஃப் சோ, then which letter will be third letter below that letter? அதாவது காலம் 5 தான் கம்பேர் பண்ணி இவங்க கேட்டிருக்காங்க. காலம் 5ல இருக்கிறது எது 4ல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காலம் 5ஓட ஏல இருந்து தான் பிலோ தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும். பிலோ தேர்ட் லெட்டர் யாரு? இந்த இ. இதுல இருந்து பிலோ தேர்ட் லெட்டர் இ. ஓகேங்களா? அதோட ஆன்சர் முடிஞ்சுச்சு. இ. ஏன்னா இப்ப அந்த மாதிரி சேமா இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். சேமா இருக்கனால அதோட நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சுச்சு. இதுக்கான ஆன்சர் என்னன்னா இ. ஆன்சர் பார்ப்போமா? இ இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which letter will be next to the sorry லாஸ்ட்ல இருந்து வாங்க. row 1 fourth letter. row 1 fourth letter இது. diagonal third letter. diagonal third letterன்றப்ப நம்ம left below தான் எடுக்க முடியும். ஏன்னா வந்து right below பார்த்தீங்கன்னா one diagonal வந்துரும், so வராது. above third letter. above third letterன்றது போது A. which letter will be next to third letter? இந்த லெட்டரோட next letter யார் பார்த்தா A. so நம்மளுக்கான ஆன்சர் A. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. column 5 diagonal third letter. column 5ஓட diagonal third letter யாரு? இதுதான் சாரி சி தான் column 5ஓட diagonal third letter. ஏன்னா column 5ல எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லல, ஸோ அதனால column 5 third letter தான் கேட்டிருக்காங்க. diagonal third letter. ஸோ சி தான் diagonal third letter. அடுத்து பார்த்தீங்கன்னா below second letter. below second letter யார் வருதா? டி வருதுங்களா? below second letter டி. find the letter which is second to the right. இதோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? இ இருக்கா? ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க கீழே பாதி விட்டுருக்கோம் பாருங்களேன். which letter will be the third letter of the diagonal of this letter? இந்த லெட்டரோட தேர்ட் டயகனல் யாரும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த லெட்டரோட தேர்ட் டயகனல். ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, செகண்ட் லெட்டர் சி, தேர்ட் லெட்டர் பி. ஸோ நம்மளுக்கான ஆன்சரும் பி. ஓகேங்களா? இந்த இடத்துல டிஸ் லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? திஸ் லெட்டர், தட் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக எந்த லெட்டர்ல விட்டுருக்கோமோ அந்த லெட்டர்ல இருந்து நம்ம எடுக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்க. மூவிங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ரோ 2. ரோ 2ல இருந்து மூவ் பண்றேன். கோயிங் டு த பாட்டம் லாஸ்ட், தென் கோயிங் டு த லெஃப்ட். ஓகே. ரோ 2ஓட ஸ்ட்ரைட்டுக்கு வந்து கடைசி. சரிங்களா? இதுல கோயிங் டு த பாட்டம் லாஸ்ட் லெட்டர். ஓகே. பாட்டம் லாஸ்ட் லெட்டர். தென் கோயிங் டு த லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர். மறுபடியும் லாஸ்ட் லெட்டர். அவங்க மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ரோ 2 ஸ்ட்ரைட்டா போங்கன்னு சொல்லிட்டு பாட்டம் லாஸ்ட் லெட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் ஃபுல்லா கிராஸ் பண்ணி வந்து பாட்டம் வந்துட்டேன். தென் கோ டு த லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர். லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டேன் சி. அண்ட் கம்மிங் பேக் டு இட் பொசிஷன். கம்மிங் பேக் டு பொசிஷன்னா மறுபடியும் இந்த சிக்கே வந்துட்டேன். சரிங்களா? இங்க தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஃபார்மிங் ஏ குவாடிலேட்டர். ஓகே. விச் லெட்டர் வில் பி த செகண்ட் லெட்டர் பிலோ தட் லெட்டர்? அப்போ இந்த சி தான் வந்து லாஸ்ட் லெட்டர். சரிங்களா? தட் லெட்டர் பிலோ செகண்ட் லெட்டர் யார் இருக்கா? இ இருக்கா? பிலோ செகண்ட் லெட்டர் இ. நம்மளுக்கான ஆன்சர் இ. செக் பண்ணிடலாமா? இ இருக்கா நம்மளுக்கான ஆன்சர்? இந்த வீடியோட ஃபைனல் கொஸ்டின். இஃப் காலம் 4 இஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே. காலம் 4 ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறோம். காலம் 4 ஃபோர்த் லெட்டர் அண்டர் காலம் 4. ஃபோர்த் லெட்டர் யாரு? காலம் 4ல இது. விச் லெட்டர் வில் பி டு த லெஃப்ட் ஆஃப் தேர்ட் லெஃப்ட்? இதோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? தேர்ட் லெஃப்ட் இருக்கும்போது இங்க வந்து இ வருதா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் இ. இந்த காலம் ரிவர்ஸ் பண்ண சொல்றதெல்லாம் சும்மா. சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கட்டாயம் பாருங்க.